ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, 2 நாட்களா எங்க தோட்டத்துல என்னென்ன வேலை இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போறோம். கூடவே சமையல் என்னென்ன சமைச்சேன் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். 1 மந்த்துக்கு தேவையான கருவேப்பிலை பொடி தான் நான் ரெடி பண்ணேன். அதை எப்படி ரெடி பண்ணேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்த்துடலாம். என்னென்ன காய்கறிகள் அறுவடை பண்ணோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நான் குடுத்துருக்கேன். எங்க மரத்துல வந்து நாட்டு முருங்கை மரமும் இருக்குது, ஹைபிரிட் முருங்கை மரமும் இருக்கு. காய் வந்து நெறைய அதிகமா பிடிச்சிருந்தது. அதுல இருக்கிறதையும் நாங்க இன்னைக்கு அறுவடை செஞ்சோம். அதுக்கப்புறம் மல்லிப்பூ, கொட்டமுத்து இந்த மாரி நெறைய அறுவடைகள்லாம் இந்த வீடியோல நான் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோவ முழுமையா பார்த்துட்டு, இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட சேனல முதல் முறையா பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூடவே ஆல் அப்படிங்கிற பட்டனையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்பதான் நான் குடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். நம்மளோட முதல் அறுவடை எதுன்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை தான். நான் 1 மாசத்துக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலைய மாசத்துல ஒரு டைம் வந்து அரைச்சு வச்சுக்குவேன். அப்பதான் எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம ஸ்கூல் டைம்ல வந்து எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகுது, அல்லது வெளியில எங்கேயாவது கிளம்புறோம், இல்ல டக்குனு சாப்பாடு செய்யணும் அப்படின்னா, நம்ம இந்த கருவேப்பிலை பொடிய யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாரி அரைச்சு வச்சோம்னா. நீங்களும் வேணா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. அதனால நாங்க அடிக்கடி வந்து இத சாப்பிடுவோம், செஞ்சு வச்சுக்குவோம். நான் வந்து இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வச்சு இன்ஸ்டன்ட்டா அப்படியே செய்யறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து கருவேப்பிலைய காய வச்சு செய்யறதுக்கும், ஃப்ரெஷ்ஷா அப்பயே பறிச்சு அப்பவே செய்யறதுக்கும் நல்லா வித்தியாசம் இருக்கும். நல்ல மணமாவும் இருக்கும். ரொம்ப ருசியா இருக்கும். நீங்களும் ஒரு டைம் வந்து இந்த மாரி ஃப்ரெஷ்ஷா பொறிச்சு செஞ்சு பாருங்க. இந்த கருவேப்பிலை செடிக்கு வந்து நாங்க இயற்கை உரம் மட்டும் தான் போடுவோம். மருந்தடிக்கிறது இந்த மாதிரி எதுவுமே நாங்க செய்ய மாட்டோம். ஃபுல்லா ஆர்கானிக்கா தான் இருக்கும் இந்த தழை வந்து உங்களுக்கு. நம்ம வீட்லயே 2 கன்னுக்குட்டி இருக்கு. அதுலேருந்து கிடைக்கிற மாட்டு சாண உரத்த மட்டும் தான் நாங்க இந்த செடிகளுக்கெல்லாம் அதிகமா பயன்படுத்துவோம். இப்ப நான் பறிச்சுட்டு இருக்க மரம் வந்து செங்காம்பு கருவேப்பிலை மரம். இதோட காம்பு வந்து லைட்டா ரெட் கலர்ல இருக்கும். இதோட தலை வந்து டார்க் கிரீனா இருக்கும். நம்ம சமைக்கிறப்போ சமையலுக்கு வந்து கொஞ்சமா பயன்படுத்தினா போதும். அவ்ளோ மணமா இருக்கும். இந்த கருவேப்பிலை மரம் வந்து அந்த அளவுக்கு மணக்காது. செங்காம்பு கருவேப்பிலையோட கம்பேர் பண்றப்ப இது வந்து கொஞ்சம் கம்மியான மனம் தான் இருக்கும். டேஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நாங்க 2 மரமும் இருக்கு அப்படிங்கிறதுனால 2லயுமே தழை பொறிச்சுக்கிறேன். இதுல தான் அதிகமா இருக்கு. நான் பொறிச்சது வந்து 1 கேஜி அளவுக்கு இருக்கும் கருவேப்பிலை. கருவேப்பிலையெல்லாம் பறிச்ச உடனே கிளீன் பண்ணிரணும். அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டோம்னா, அந்த இலையெல்லாம் வந்து சுருண்டுருச்சுன்னா அதுல இருக்க பூச்சி, குப்பையெல்லாம் தெரியாது. நெறைய வெள்ள பூச்சி வந்து அரிச்சிருக்கும் இந்த கருவேப்பிலைலலாம். அதனால வந்து உடனே கிளீன் பண்ணி வச்சுட்டோம்னா, நமக்கு சமைக்கிறப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் அப்போ வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்து போட்டு ஒரு 1 மணி நேரம் நான் விட்டுருந்தேன். கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டா வாடியிருக்கு. இப்ப வந்து எல்லாத்தையும் நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 125 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. இத நல்லா பொன்னிறமா வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இப்ப நல்லா தட்டுல கொட்டி ஆற விட்டுடலாம். அப்பதான் மிக்ஸி ஜார்ல அரைக்கிறதுக்கு சுலபமா இருக்கும். உளுந்தும் அதே அளவு தான். 125 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நீங்க எது அளந்தாலும் ஒரே கப்ல அளந்துக்கோங்க. இப்ப அதே கப்ல வந்து 1 1/2 கப் அளவுக்கு நான் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து அதே 125 கிராம் 1 கப் எடுத்துக்கோங்க. நம்ம எந்த கப்ல அளந்தோமோ அதே கப்ல 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். மிளக வறுத்துட்டு அதுக்கப்புறம் சீரகம், அது கூடவே வந்து கட்டி பெருங்காயத்த சேர்த்துருக்கேன். ஒரு 5 பீஸ் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்து வரமிளகா வந்து உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து வறுத்துக்கோங்க. ஃபுல்லா காம்ப கிள்ளி போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை வறுத்துக்கலாம். கருவேப்பிலை வந்து எந்த அளவுக்குன்னா, நான் ஒரு கையில நம்ம பிடிச்சு அள்ளி போட்டோம்னா, ஒரு 8 டைம் வந்துச்சு. அந்த அளவுக்கு 8 கைப்பிடி அளவுக்கு எனக்கு கருவேப்பிலை வந்துச்சு. இப்ப பாருங்க நல்லா மொறு மொறுன்னு வறுத்தாச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையில இப்டி அழுத்துனோம்னா, இந்த மாதிரி உடைஞ்சு நல்லா நுணுங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ஈவனா வறுத்துருக்கணும். அப்பதான் கருவேப்பிலை பொடி வந்து நமக்கு கெட்டு போகாம இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட்டு வந்து வரமிளகா, அப்புறம் அந்த கடலப்பருப்பு, பருப்பெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அத ஃபர்ஸ்ட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா, கருவேப்பிலை போட்டோம்னா ரொம்ப நைஸான பவுடரா ஆயிரும். இது வந்து அவ்வளோ சீக்கிரமா பவுடர் ஆகாது. அதனால முதல்ல இத அரைச்சுட்டு, அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம கருவேப்பிலைய அரைச்சு எடுத்துக்கலாம்.
இது சேர்க்குறப்பயே நம்ம வந்து உப்பு வந்து வறுத்து சேர்த்துக்கணும். நான் உப்பு வறுக்கிறத வந்து வீடியோவில் ஆட் பண்ண மறந்துட்டேன். நான் வந்து 1½ ஸ்பூன் அளவுக்கு உப்பு நல்லா வறுத்து எடுத்துட்டேன். வறுத்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ அதையும் சேர்த்து நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம். அரைச்சிட்டு இதை தனியாக கொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கருவேப்பிலையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். கருவேப்பிலையை ஃபர்ஸ்ட் டைம் போட்டு கொஞ்சமாக அரைச்சதுக்கப்புறம் மறுபடியும் அது கூடவே போட்டுடணும். இந்த கருவேப்பிலையை வந்து நான் 2 டைம் தான் அரைச்சேன். கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்க அது கூடவே ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் 6 மாதம் அல்லது 1 வருஷம் வச்சுருந்தாலும் இது கெட்டு போகாது. அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் வறுக்கிற பதம் தான் இதில் ரொம்ப முக்கியம். அதில் ஏதாவது எச்சு கம்மியாக இருந்துச்சுன்னா இது வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா வறுபடலினா தான் கெட்டு போகும் உங்களுக்கு. இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளவு டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்துச்சு. இது 1 மந்த்துக்கு எனக்கு போதும். இந்த கருவேப்பிலை பொடி செஞ்சு முடிச்சோடனே நான் திரும்ப வந்து காட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த நாள் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து முருங்கைக்காயெல்லாம் கொண்டு போகணும். இதுக்கப்புறம் நம்ம விட்டோம்னா ரொம்ப முத்தி போயிடும் அப்படிங்கிறதுனால அத்தையும் மாமாவும் எனக்கு முன்னாடியே வந்து பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி இருக்கிற நாட்டு முருங்கைக்காயெல்லாம் நான் வரத்துக்கு முன்னாடியே பறித்து எடுத்து வச்சிட்டாங்க. அந்த பக்கம் இருக்கிற மரம் வந்து ஹைப்ரிட் மரம். இப்போ நான் அங்கே தான் போயிட்டுருக்கேன். அந்த மரம் வந்து கீழாப்புலேயே இருக்கும் காயெல்லாம். போனால் ஈஸியாக பறிச்சிடலாம். எனக்கு முன்னாடியே ஒரு 3/4 அளவுக்கு பறிச்சுட்டாங்க நான் போகிறதுக்கு முன்னாடியே. நான் மீதி இருக்கிற கீழே இருக்கிற காயெல்லாம் பறிச்சுட்டு இருந்தேன். பக்கத்தில் இருக்க கொமராபாளையம் மார்க்கெட்டுக்கு தான் நாங்கள் கொண்டு போவோம். அது விடிய காலையிலேயே போகணும். அதனால தான் நாங்கள் வந்து ஈவினிங் டைம் வந்து பறிச்சிட்ருக்குறோம். அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிறதுனால 5 மணிக்கு வந்து நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைமில். வீட்டுக்கு வரத்துக்கு 6:30 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே ஆயிரும். என்னால் போக முடியாது அப்படிங்கிறதுனால அத்தை வந்து போயிடுவாங்க. ஸ்கூல் டைமுங்கிறங்காட்டி நான் போக மாட்டேன். அத்தை வந்து எப்போவுமே காய் கொண்டு போகிறதுன்னா இப்படி விடிய காலையில் எந்திரிச்சு கொண்டு போயிடுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து முருங்கைக்காய், சப்போட்டா, அப்புறம் புளியங்காய் இருக்குது நிறையா, அப்புறம் மாங்காயெல்லாம் இருக்கும். அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஒவ்வொரு டைம் வந்து மார்க்கெட்டுக்கு போவோம். மாமா வந்து எட்டாத முருங்கைக்காயெல்லாம் மேலே ஏறி பறிச்சுட்டு இருந்தாரு. பாதி தான் பறிச்சிருப்போம். மீதியெல்லாம் கொஞ்சம் பிஞ்சு காயாக இருக்குது அப்படிங்கிறனால அதெல்லாம் விட்டாச்சு. எப்படியும் வாரத்தில் 2 டைமாவது மார்க்கெட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் முருங்கைக்காய்க்கோசரம். இது வந்து ஹைப்ரிட் காய்ங்கிறாட்டி நல்லா வளர்த்தியாக இருக்கும். அது மழை இல்லை அப்படிங்கிறங்காட்டி இந்த டைம் வந்து வளர்த்தி வந்து அதிகமாக வரல. நல்லா லென்த்தாக இருக்கும். மழை பெஞ்சதுன்னா காய் வந்து அந்த டைமில் வேறு மாதிரி இருக்குது. மழை இல்லைன்னா அந்த டைமில் காய்க்கிற காய் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு போய் கத்தை கட்ட ஆரம்பிக்கணும். 10 ரூபாய்க்கு கத்தை கட்டி வச்சோம்னா தான் காலையில் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாங்கள் வந்து நாட்டுக்காய் தனியாக, ஹைப்ரிட் காய் தனியாக, தனித்தனியாக கத்தை கட்டிடுவோம். ஒரு சிலர் வந்து நாட்டுக்காய் தான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. இந்த குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள், அதுதான் நாட்டுக்காய். அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சதப்பாக இருக்கும். அதாவது உள்ளே நல்லா சதையாக இருக்கும். ஆனால் ஹைப்ரிட் காயில் அந்தளவுக்கு சதை இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களும் முருங்கைக்காய் வாங்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி நாட்டுக்காயாக பார்த்து வாங்குங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நாங்க போற தடத்துக்கு ஆப்போசிட்ல தினம் காஞ்சு போய், வறண்டு போய் ஒரு குழி இருக்கு அப்படின்னு நீங்க பார்ப்பீங்க. அது வந்து வாய்க்கால் தான். இந்த வாய்க்கால்ல ஆடி மாசம் வந்து தண்ணி வரும். நாங்க ஆடி 18க்கெல்லாம் இதுல தான் வந்து அதாவது அருகம்புல் இதெல்லாம் வச்சு நல்லா தலமுழுகுவோம். இந்த டைம் வந்து யாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்காம போச்சு. மேட்டூர் அணையில வந்து தண்ணி குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி, இந்த கெளகர, மேகர வாய்க்காலுக்கெல்லாம் வந்து தண்ணி திறந்து விடவே இல்ல. 10 அடுக்கு மல்லி தான் பறிச்சுட்ருக்கேன். இந்த அளவுக்கு வந்து வந்துச்சு பூவு. அடுத்ததா நம்ம எங்க போறோம்னா, கொட்டமுத்து காட்டுக்கு தான். இது வந்து வீட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கும். இதோட தூரம் வந்து. அங்க தான் நான் நடந்து போயிட்டுருக்கேன். கொட்டமுத்து வந்து நெறைய காஞ்சு இருக்கு. எல்லாம் போய் பறிச்சு வச்சுட்டோம்னா, நமக்கு எண்ணெய் ஆட்ட வசதியா இருக்கும் அப்படின்னு தான் அங்க போயிட்டுருக்கேன். முருங்க மரம்லாம் கொஞ்சம் பக்கமா தான் இருக்கு. இது கொஞ்சம் தூரமா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இதெல்லாம் தண்ணி இல்லாத ஏரியா. போரு, கிணறு இந்த மாதிரி இருந்தா தான் இங்க வந்து விவசாயம் பண்ண முடியும். வாய்க்கால் தண்ணியெல்லாம் இந்த பக்கம் வராதுன்னு வச்சுக்கோங்களேன். வாய்க்காலுக்கு ஆப்போசிட் சைடில் தான் இந்த காடு வந்து இருக்கு. அத்தையும் மாமாவும் இதை ஏன் சும்மா போடணும் அப்படிங்கிறதுக்காக கொட்டமுத்து வந்து ஊனி விட்டாங்க. அது நல்லா வந்துருச்சு.
எல்லாம் காஞ்சிருந்துச்சு. தண்ணி இல்லாதங்காட்டி இந்த செடியெல்லாம் ரொம்ப வாடி ஒரு மாதிரியா இருந்தது. எனக்கு காய் பறிக்கிறப்ப அவ்ளோ ஃபீலிங்கா இருந்துச்சு. அந்த செடிய பார்க்கவே அவ்ளோ பாவமா இருந்தது. இங்க வந்து எங்களுக்கு போர் தண்ணி வந்து கொஞ்சமா வரும். அத தான் ஒவ்வொரு செடிக்கா அப்பப்ப நாங்க விடுவோம். ரொம்ப வாடி இருக்கிற செடிக்கெல்லாம் அப்படியே பாத்தி போட்ட மாரி வெட்டி விடுவோம். எல்லா செடிக்கும் விட முடியாதுன்னு வச்சுக்கங்களேன். தண்ணி ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இந்த வயல்ல இருக்கிறதெல்லாம் ரொம்ப வாடி போச்சு. இதுக்கு மேல வந்து ஒரு 3 வயல்லயும் கொட்டமுத்து தான் போட்டிருக்காங்க. ஆக்சுவலா 1 ஏக்கராவுக்கும் ஃபுல்லாவே கொட்டமுத்து தான் போட்டிருக்காங்கன்னு வச்சுங்களேன். எல்லாம் காஞ்சிருக்குது. கொட்டமுத்தெல்லாம் காயிற கொலையா பார்த்து அப்பப்ப பொறிச்சு பக்கத்திலேயே பாறை இருக்கு. அந்த பாறை மேல வந்து காய வச்சுருவோம். காய வச்சு அதெல்லாம் அடிச்சு, தேய்ச்சு அதுக்கப்புறமேட்டு விக்கிறதுக்கு எடுத்துட்டு போயிருவோம். இதுவரைக்கும் வந்து ஒரு மூட்டை பெரிய மூட்டையில வந்து 1 மூட்டை அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு வந்து இந்த செடியிலேருந்து நாங்க கொட்டமுத்து பறிச்சிருக்கோம். இன்னமும் நெறைய பச்சையா இருக்கு. இந்த பெரிய மரத்துல இருக்கிறதெல்லாம் நல்லா பச்சை பசேல்னு இருக்கு. இதெல்லாம் காஞ்சதுன்னா இன்னும் அந்த அளவுக்கு வரும்னு நெனைக்கிறேன். அப்பப்ப நம்ம வந்து பார்க்கணும். இல்லைன்னா இந்த கொட்டமுத்து வந்து வெடிச்சு அப்படியே கொட்டி போயிரும். நம்ம எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பொறுக்கிட்டு இருக்க முடியாது. ஏதோ ஒரு சிலத எடுக்கலாம். ஆனா மீதியெல்லாம் வந்து கீழ விழுந்து மழை பெஞ்சதுன்னா அதுவே முளைக்க ஆரம்பிச்சுரும். நம்ம ஒரு டைம் வந்து ஒரு இடத்துல கொட்டமுத்து ஊடுனோம்னா போதும். அதுவே அது வாழையடி வாழைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வாழையடி வாழையா கொட்டமுத்து வந்து அந்த இடத்துல எப்பவுமே இருந்துட்டுருக்கும். தண்ணி மட்டும் இருந்தா போதும். அதுவும் இதுக்கு வந்து குறைவான அளவுக்கு தண்ணி இருந்தா போதும். ரொம்ப தேவையில்ல. இந்த அளவுக்கு ட்ரையா வறட்சியா இருக்கிற இந்த காட்டுலயே இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்களேன். மேல் வயல்ல இருக்க செடியெல்லாம் நல்லா ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. குட்டி செடியிலேயே பாருங்க இந்த குலை எவ்ளோ பெருசா இருக்கு. ஆனா இது நம்ம பார்த்து பறிக்கணும். முள்ளு முள்ளா இருக்கும். கையில பட்டுருச்சுன்னா ரொம்ப பிக்கும், எரியும். அதனால புதுசா பறிக்கிறவங்கலாம் இத வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் பறிக்கணும். நான் ஒவ்வொரு பக்கமா தேடி தேடி பறிச்சுட்டு இருந்தேன். இப்பதான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பறிச்சோம். அப்ப வந்து ஓரளவுக்கு இருந்தது. இது காயாதெல்லாம் அப்படியே நம்ம ஒடிச்சு விட்டோம்னா, நல்லா காஞ்சு போயிரும் அந்த கொட்டமுத்து. ரொம்ப தூரம் நடந்தங்காட்டி கொஞ்சம் கால் வலிக்குது அப்படின்னு கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டேன். அன்னைக்கு வந்து நான் கொண்டு போன கொட்டை முத்தெல்லாம் அந்த பாறை மேல கொட்டிட்டேன். ஆக்சுவலா அந்த வீடியோ நான் எடுக்க மறந்துட்டேன். இது வந்து அடுத்த நாள் எடுத்த வீடியோ தான். இங்க தான் பாறை மேல கொட்டியிருந்தோம். ஏற்கனவே கொட்டதெல்லாம் அடிச்சு கிளீன் பண்ணி எடுத்துட்டு போயிட்டோம். இது ரீசெண்டா ஒரு 4, 5 நாட்குள்ள பறிச்சது மட்டும் இப்ப காய போட்டுருக்கோம். ஃபுல்லா நல்லா முறுமுறுன்னு காஞ்சிருக்கு. இன்னும் மீதி இருக்கிறதெல்லாம் காய வச்சு அதுக்கப்புறம் தான் இத வந்து எடுத்துட்டு போகணும் கடைக்கு. அடுத்து நம்மளோட வேலை என்னன்னா, கொட்டமுத்து காட்டுல வந்து தென்னங்கன்னு வச்சிருக்கோம். நல்லா நாட்டு கன்னா பார்த்து தான் வச்சிருக்கோம். நாங்களே மொளைக்கு போட்டது தான். ஒரு 10, 15 கன்னு இருக்கும். அந்த தென்னங்கன்னெல்லாம் வந்து தண்ணி இல்லாம லைட்டா வாடி இருந்தது. சரி மோட்டர் போட்டு தண்ணி விடலான்னு சொல்லி மோட்டர் ஆன் பண்ணிட்டு, இப்ப நான் அதுக்கு தண்ணி தான் பாய்க்க போறேன். ஏற்கனவே ஒரு 5, 6 கன்னுக்கு வந்து தண்ணி பாய்ஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் வெட்டி விட்டா, மட மாத்தி விட்டோம்னா, இன்னும் 4, 5 கன்னுக்கும் பாயும் அப்படிங்கிறதுக்காக அத தான் வெட்டி விட்டுட்டு இருந்தேன். இது வந்து சரளி மண்ணா இருக்கங்காட்டி நம்ம தண்ணி எவ்வளோதான் விட்டாலும் சீக்கிரம் அப்படியே மண்ணு வந்து உறிஞ்சிருது. மேல வந்து ட்ரை ஆன மாரி ஆயிருது. அப்படியே கொட்டை முத்த ஒட்டி வாய்க்கால் மாரி நான் அப்படியே வெட்டி வச்சிருக்கேன். அது வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து தென்னங்கன்னுக்கு போயிரும். தென்னங்கன்ன சுத்தி நல்லா பறிச்சு ஆழமா வச்சிருக்கேன். அதுல வந்து தண்ணி ஊறி அதுக்கப்புறம் இன்னொரு தென்னங்கன்னுக்கு போற மாரி வச்சிருக்கோம். கொட்டமுத்து செடியில ஒவ்வொன்னும் பழுத்து பூச்சியா இருந்தது. அதெல்லாம் பிச்சு விட்டுக்கிட்டு இருந்தேன். கீழ இருக்கிற தென்னங்கன்னுக்கும் தண்ணி விட்டாச்சு. இப்ப இந்த பக்கமும் விட்டாச்சு. அவ்வளோதான் நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருந்தது. ஏன்னா நெறைய வேலை செஞ்சுட்டேன் அப்படிங்கிறதுனால. தண்ணி வந்து நல்லா கூலிங்கா வந்துட்டு இருந்தது. சரி தண்ணி குடிக்கலான்னு சொல்லி கை, கால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு நான் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சுட்டேன். ரொம்ப வேலை செஞ்சு டயர்ட் ஆகி தண்ணி குடிக்கிறப்போ, அந்த தண்ணி அவ்ளோ ருசியா இருக்கு. இத நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இப்ப டைமும் 6 மணிக்கு மேல இருக்கும். இதுக்கு மேல கிளம்பலைன்னா ரொம்ப இருட்டாயிரும். அதனால நான் டக்கு டக்குன்னு கிளம்ப ஆரம்பிச்சுட்டேன். பாருங்க சூரியனே மறையவே ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் போயி சமைச்சு சாப்பிடணும். சமைச்சு சாப்பிட்றேன்னா பெருசா வேலை இல்ல. நான் தான் கருவேப்பிலை பொடி வந்து அரைச்சு வச்சுட்டு வந்துட்டேன். சாப்பாட செஞ்சு உடனே கிளறிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இப்ப வந்து அத்தை வந்து கத்த கட்டுறதுக்காக எடுத்து வச்சிருந்தாங்க.
நான் பொறிச்சு வச்சிருந்த 10 அடுக்கு மல்லிய கட்டிட்டே அப்படியே பேசிட்டே கட்டிட்டு இருந்தேன். இப்ப தலையில பூவ வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் கத்த கட்டுறதுக்கு வந்து அத்தைக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை பார்க்குறேன்.